நமச்சிவாயம் வாழ்க, நாதந்தால் வாழ்க. சன் அஸ்ட்ரோ யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம், வாழ்க வளமுடன். நான் உங்கள் ஜோதிடர் விஷால் விவர்தன் பேசுகிறேங்க. நம்முடைய சன் அஸ்ட்ரோ சேனலில் நிறைய ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக கொடுத்து வந்துகிட்டே இருக்கிறேன். இன்று நம்ம என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னாங்க, சூரியனுடன் எந்த நிலையிலும் இந்த கிரகம் இணையக்கூடாது அப்படிங்கிறத இந்த பதிவினுடைய தலைப்புங்க. சூரியனோடு எந்த கிரகம் இணையக்கூடாது? பெண்ணின் ஜாதகத்தில், அது மிக முக்கியமாக பெண்ணின் ஜாதகத்தில் எந்த கிரகம் இணையக்கூடாதுன்னு பொதுவாக சொல்லப்படுது. பெண்ணின் ஜாதகத்தை பார்த்த உடனே சூரியன் செவ்வாய் சேர்க்கை இருக்கின்றது, இந்த பெண்ணின் ஜாதகத்தை எடுக்காதீங்க என்றெல்லாம் சொல்கிறாங்க. சூரியன் செவ்வாயோடு இணைந்தால் என்ன? எல்லாவற்றிற்கும் விதிகள் இருப்பது போல விதிவிலக்குகள் நிறைய இருக்கு. சூரியனோடு செவ்வாய் இணைந்திருந்தாலும் அந்த கிரகம் சுபத்துவம் அடைந்திருந்தால் பலன் எங்கே அடங்கி உள்ளது? சுபத்துவம் பாவத்துவம் சூட்சம ஒளி என்ற விதியின் அடிப்படையில் தானே பலன் இருக்கின்றது. அப்போ சூரியன் செவ்வாய் இணைந்து நிறைய பெண்களுடைய ஜாதகத்தில் கணவர் நன்றாக இருக்கின்றார்கள், நிறைய காலம் வாழ்ந்துட்டு இருக்காங்க, நல்ல குழந்தை பேரோடு நல்லா தானே இருக்கிறாங்க. சூரியன் செவ்வாய் இணைந்து விட்டாலே இப்படி இருக்கும் அப்படி இருக்கும், இது சரி இருக்காது, இந்த ஜாதகம் நன்றாக இருக்காது என்ற அமைப்பை நம்ம எடுக்கலாமா? அப்படியெல்லாம் எடுக்கக்கூடாதுங்க. முதல்ல களத்திர காரகன்னு சொல்லக்கூடியவர் யார்? சுக்கிர பகவான் தான். ஆனால் பொதுவாக ஆணின் ஜாதகத்தில் சுக்கிரன் தான் களத்திரக்காரகன், பெண்ணின் ஜாதகத்தில் செவ்வாய் தான் களத்திரக்காரகன். பெண்ணின் ஜாதகத்தில் செவ்வாய் நன்றாக இருக்க வேண்டும், ஆணின் ஜாதகத்தில் சுக்கிரன் நன்றாக இருக்க வேண்டும். அப்படியெல்லாம் கிடையாதுங்க. ஒரே களத்திரக்காரகன் சுக்கிர பகவான் மட்டும்தான். பெண்ணின் ஜாதகத்தில் இப்படி எடுத்துங்க, ஆணின் ஜாதகத்தில் அப்படி எடுத்துங்க, அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. அந்த ஜாதகத்தில் 7ஆம் அதிபதியாக செவ்வாய் வராரா, அப்போ அந்த செவ்வாயினுடைய நிலையை நம்ம சீர்தூக்கி பார்க்கணும். சூரியன் செவ்வாய் இணைந்து ஒரு பௌர்ணமி சந்திரனுடைய பார்வை, சூரியன் செவ்வாய் இணைந்து அதே இடத்துல ஒரு சுக்கிரனுடைய இணைவு, சூரியன் செவ்வாய் இணைந்து ஒரு குருவின் பார்வை, சூரியன் செவ்வாய் இணைந்து அந்த செவ்வாய் பரிவர்த்தனை. சூரியன் செவ்வாய் இணைந்திருக்கின்றார், செவ்வாய் பரிவர்த்தனை பெற்றிருக்கின்றார், சுபத்துவம் அடைந்திருக்கின்றார். இது போன்ற அமைப்பு இருக்கும்போது நன்றாக தானே இருக்கிறாங்க. அப்போ மேலோட்டமாக நம்ம சூரியன் செவ்வாய் இணைந்து விட்டார் என்ற அமைப்பு நம்ம எடுக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. எல்லாவற்றிற்கும் தசை சம்பவத்தை நிகழ்த்தும். தசை நடைமுறையில் வருதா அப்படிங்கிறத நீங்கள் சீர்தூக்கி பார்க்கணும். என்ன தசை நடைமுறையில் வருது? செவ்வாய் தசை. சூரியன் செவ்வாயோடு எத்தனை டிகிரி இணைந்திருக்கின்றார்? டிகிரி அடிப்படையில் ஜாதகத்தை ஆய்வு செய்ய வேண்டும். ஒவ்வொரு கிரகமும் எத்தனை டிகிரியில் இருக்கு, அந்த கிரகம் முழுமையாக இணைந்திருக்கின்றதா, அதிலே அஸ்தமனம் அடையுதுன்னு சொல்றாங்க. அஸ்தமனத்துக்கு ஜோதிட விதிகளில் நிறைய விதிகள் கொடுத்துருக்காங்க. இத்தனை டிகிரியில் ஒவ்வொரு கிரகம் அஸ்தமனம் அடையும், 15 டிகிரி 17 டிகிரி 8 11 13 என்றெல்லாம் சொல்லப்பட்டிருந்தாலும் கூட மிக நெருக்கமாக அந்த சூரியனோடு கிரகங்கள் இணையும் போது தான் அஸ்தமனம் கடுமையாக அடையும். அப்படி இல்லைன்னா அஸ்தமனம் அடையாது. ஆய்வின் அடிப்படையில் அனுபவ ரீதியாக பார்க்கும்போது அதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சூரியன் 15 டிகிரியில் செவ்வாயோடு நெருங்கும் போது செவ்வாய் அஸ்தமனம் அடைகிறார் என்று சொல்லப்பட்டாலும் கூட மிக நெருக்கமாக 3 4 5 டிகிரியில் இணையும் போது தான் அவர் கடுமையான அஸ்தமனத்தை அடைகின்றார். அப்படி இல்லைன்னா அவர் கடுமையான பாதிப்புகளை அடைய முடியும். எல்லாவற்றுக்கும் விதிவிலக்குகள் இருக்கு. அப்போ செவ்வாய் அஸ்தமனம் ஆகிட்டார், அதனால கணவர் ரீதியான விஷயங்களில் சிறப்பில்லை என்றெல்லாம் சொல்றாங்க. 7ஆம் அதிபதி செவ்வாய்னா கணவன், செவ்வாய் சகோதரக்காரகன், செவ்வாய் பூமிக்காரகன். அப்ப செவ்வாயினுடைய அமைப்பு என்பது வேறு. கணவன் காரகன் என்பது பொதுவாக கணவன் மனைவி என்றெல்லாம் இப்ப ஒரே களத்திரக்காரகன் சுக்கிர பகவான் ஒருவர் மட்டுமே. அதனால அந்த அமைப்பில் நம்ம எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே நேரத்தில் எல்லாவற்றிற்கும் விதி விலக்குகள் இருக்கின்றன அப்படிங்கிறது நம்ம சீர்தூக்கி பார்க்கணும். மேலோட்டமாக நம்ம ஆய்வு செய்யக்கூடாதுங்க. அப்ப இந்த அமைப்பு இருக்கா அப்படிங்கிறத நீங்க பாருங்க. சுபத்துவம் அதற்கு விதிவிலக்காக வரும். பல ஜாதகங்கள்ல ஒரு பெண்ணின் ஜாதகம் மேஷ லக்னத்துக்கு 12ஆம் இடத்துல செவ்வாய் சூரியனோடு இணைகின்றார், ஆனால் 6ஆம் இடத்திலே அமர்ந்த பௌர்ணமி சந்திரனுடைய பார்வை அற்புதமா இருக்காங்க. இவங்களும் பிசினஸ் பண்றாங்க, கணவன் பிசினஸ் பண்றாங்க. கிட்டத்தட்ட 58 வருடத்திற்கு, அதாவது அவங்களுடைய வயது 58, அந்த பெண்ணினுடைய ஜாதகத்தில் வயது 58. கணவன் ஒற்றுமையா இருக்காங்க, 3 குழந்தைகள் இருக்காங்க, 3 பேரும் நல்ல குழந்தைகள், எல்லாமே நல்லா இருக்காங்க. இங்கே செவ்வாய் சூரியன் சேர்க்கை என்ன செய்தது? நன்றாக தான் இருக்காங்க. அப்ப அது சுபத்துவமா இருக்கா பாவத்துவமா இருக்கா? டிகிரி அடிப்படையில் மிக நெருக்கமாக இணைந்திருக்கின்றதா? 7ஆம் அதிபதியாக செவ்வாய் வராரா? 7ஆம் அதிபதியாக செவ்வாய் அவர் பாவத்துவம் அடையும் போது அந்த களத்திர ரீதியான விஷயங்கள்ல, கணவன் மனைவி ரீதியான விஷயங்கள்ல சில பிரச்சனைகளை தரதான் செய்வார். 7ஆம் அதிபதியாக எந்தெந்த லக்னத்துக்கு அவர் வராரு? நீங்க ரிஷப லக்னம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதற்கு 7ஆம் அதிபதியாக செவ்வாய் வருவார். நீங்கள் துலாம் லக்னம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதற்கு 7ஆம் அதிபதியாக செவ்வாய் வருவார்.
அப்ப இந்த 2 லக்னங்களுக்கு செவ்வாயினுடைய நிலையை நீங்க சீர்தூக்கி பார்க்கணும் தான். செவ்வாய் மிக நெருக்கமாக அஸ்தமனம் ஆகியிருக்கின்றாரா? அதே நேரத்தில் எல்லாவற்றிற்கும் 3 முக்கியமான விஷயங்களை சீர்தூக்கி பார்க்கணும். 1, அந்த 7ஆம் இடம், 7ஆம் அதிபதி களத்திரக்காரகன் சுக்கிரன். சுக்கிரனுடைய நிலையை நீங்க சீர்தூக்கி பார்க்கணும். ஆனா நீங்க 7ஆம் அதிபதியினுடைய நிலை சரியில்லைனாலும் அடுத்த அமைப்புல 7ஆம் இடத்துக்கு சுபகிரக தொடர்பு இருக்கா? களத்திரக்காரகன் சுக்கிரன் நன்றாக இருக்கின்றாரா அப்படிங்கிறதையும் பார்க்கணும். மேலோட்டமாக செவ்வாய் சூரியன் சேர்க்கை இருந்துட்டாலே செங்கதிருடன் செய் சேரக்கூடாது, மங்கை அவளுக்கு ஏதாவது என்றெல்லாம் பாடல் வரிகள், சரியில்லாத பாடல் வரிகள், படிக்க முடியாத பாடல் வரிகள். அப்ப அந்த மாதிரி அமைப்பெல்லாம் அங்க இருக்கு. அதெல்லாம் கிடையாதுங்க. அதாவது செவ்வாய் சூரியன் சேர்க்கை இருந்தாலும் அது சுபத்துவம் அடைந்திருக்கின்றதா அல்லது பாவத்துவம் அடைந்திருக்கின்றதா அப்படிங்கிறத நம்ம சீர்தூக்கி பார்க்க வேண்டும். மேலோட்டமாக ஆய்வு செய்துவிட்டு எந்த ஒரு யோகமான ஒரு பெண்ணின் ஜாதகத்தை தயவு செய்து தவிர்த்து விடக்கூடாதுங்க. செவ்வாய் சூரியன் இணைந்திருக்கின்றார், ஒரு பௌர்ணமி சந்திரன், அற்புதமான அந்த பெண்ணின் ஜாதகம் யோகம் பொருந்திய ஜாதகம். செவ்வாய் சூரியன் இணைந்து ஒரு குருவின் பார்வை, மாறாக சிவராஜ யோகம் மங்கள யோகத்தை அந்த பெண் தரக்கூடிய அமைப்பு இருக்கு. நல்ல மங்கள யோகம். சூரியன் செவ்வாய் இணைந்திருக்கின்றார், ஒரு குருவின் பார்வை இருக்கின்றது. இந்த ஜாதகத்தை நீங்க எப்படி தவிர்க்க முடியுமா? அற்புதமான மங்கள யோகம். சிவராஜ் குரு சூரியனை பார்த்தால் சிவராஜ யோகம், குரு செவ்வாயை பார்த்தால் குருமங்கள யோகம். 2 விதமான அற்புதமான யோகங்கள் பொருந்திய நல்ல ஜாதகம். இந்த ஏதோ ஒரு மேலோட்டமாக ஆய்வு செய்துவிட்டு ஒரு அற்புதமான ஜாதகத்தை தவிர்த்து விடக்கூடாதுங்க. அப்ப இந்த மாரி அமைப்பெல்லாம் இருக்கா அப்படிங்கிறத சீர்தூக்கி பாருங்க. நிச்சயமாக அதில் ஒரு நல்ல அமைப்பானது அதில் இருந்ததுன்னா தாராளமாக நம்ம திருமணம் செய்யலாம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க பிரபஞ்சம்.